ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 12 கொஸ்டினாக கொடுத்துருக்கேன் பசங்களா. அதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது. கண்டிப்பாக இது படித்தாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 2 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ இது மட்டும் படித்தா போதுமான? இதுக்கான பதில் நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அப்படியே மறக்காமல் ஃபிசிக்ஸோட 12th இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல, மார்க் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு நம்ம சேனல்லே போட்டுருக்கவே பாருங்கள். அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குற பசங்களாம் போய் கிளிக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம பசங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். உடனே நம்ம டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கல போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அப்படி நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்க்குறோம். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயமா, நம்ம தமிழ் மீடியம் பசங்க வந்து கேட்டுனே இருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கும் போடுங்கன்னு. ஸோ அதனால் நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம தமிழ் மீடியம் பசங்க சேர்த்து வீடியோ போகிறோம் பசங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கே தெரியாமல் நான் கூட ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் வீடியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 12 கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்னென்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் சொல்கிறேன், இதில் இருக்கிறது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் புக் பேக் இருக்கிற அதர் கொஸ்டின்ஸ் படிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் படிச்சுட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? அதோடு இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. முக்கியமான விஷயம், நான் கொடுத்த 5 மார்க்ஸ் ப்ளஸ் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் தனியாக ஒரு வீடியோ போடுற பசங்க, இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அதுவும் சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் நான் போடுற ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்கப்பா. கண்டிப்பாக நம்ம பசங்க 12th ஃபிசிக்ஸில் மார்க் செம்மையாக தட்டி தூக்கலாம். சரிங்களா? சரி வாங்கப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட், வெலாசிட்டி, மொபிலிட்டி, இழுப்பை, திசை வேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. தேர்ட் ஒன் வந்து ஓம்ஸ் லா அண்ட் டிவைசஸ், அதாவது ஓம்ஸ் லா தனி, ஓமிக் டிவைசஸ், நான் ஓமிக் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பா. ஓம் விதிகள் மற்றும் சாதனங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டிவிட்டி, ஓகேங்களா? அது கொஸ்டின் வந்து லைட்டஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மின்தடை எண் வரையறு. 5th ஒன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், வெப்பநிலை மின்தடை எண் வரையறு. 6th ஒன் டிஃபைன் எலக்ட்ரிக் பவர், மின் திறன் என்றால் என்ன, இதில் எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கும், முடிஞ்சதும் படிச்சுங்க. 7th ஒன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல், அதாவது கிர்ச்சாஃபின் விதிகள், மொத்தம் 2 விதி இருக்கும், அதை பார்த்துங்க. 8th ஒன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலியன் வெப்ப விதியை கூறுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th ஒன் பசங்களா சீபேக் எஃபெக்ட் அண்ட் அப்ளிகேஷன், சீபேக்கோட விளைவு மற்றும் அதோட பயன்கள் என்ன, அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிக்கணும், தயவு செஞ்சு படிச்சுங்க. உங்களுக்கு 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. தாம்சன் எஃபெக்ட், தாம்சன் விளைவு என்றால் என்ன, பெல்ஷியர் எஃபெக்ட், பெல்டியர் விளைவு என்றால் என்ன, ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பா, காந்த இருமுனை திருப்பு திறனை வரையறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் சக்சபிலிட்டி, காந்த ஏற்பத்திறன் என்றால் என்ன. தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. பயோட் செவர்த் லா, ஓகேங்களா? பயோட் செவர்த் விதியை கூறு. 4th ஒன் ஆம்பேர் சர்க்யூட் லா, ஆம்பேர் சுற்று விதியை கூறு. 5th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயா பேரா அண்ட் ஃபேரோ மேக்னெட்டிக், ஓகேங்களா? இது வந்து கம்பேரிசன் மாதிரி இருக்கும், டயா பேரா மற்றும் ஃபேரோ மேக்னெட்டிக். முடிஞ்ச நம்ம பசங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் லைட்டாக பார்த்து வச்சுங்கப்பா. மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இது கேட்டால் சப்டிவிஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்ஸ். சரிங்களா? 6th ஒன் டிஃபைன் ஐஸ்டெரிசிஸ், அதாவது காந்த தயக்கம் என்றால் என்ன. 7th ஒன் டிஃபைன் ஆம்பேர், ஆம்பேர் வரையறு. 8th ஒன் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், டபுள் ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஃப்ளெமிங் இடக்கை விதியை கூறுக. 9th ஒன் இஸ் an ammeter connected in series or parallel in circuit Y. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 2 மார்க்ல, ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 10th ஒன் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை எ மேக்னெட்டிக் நீடில், 3 மார்க் கொஸ்டின் பசங்களா. சீரான காந்த புலத்தில் உள்ள காந்த ஊசி ஒன்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெருக்க. நெக்ஸ்ட் 11th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ல வரும் இது. டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது காந்த பாயத்தை வரையறு. 12th வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் கால்வனோமீட்டர் கன்வெக்டட், திசை வேக தேர்ந்தெடுப்பான் என்றால் என்ன. இது வந்து கொஸ்டின் புக் பேக்கில் 20th கொஸ்டின், ஓகேங்களா? யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது மின் காந்த தூண்டல் என்றால் என்ன. செகண்ட் ஒன் ஸ்டேட் ஃபாரடேஸ் லா, ஃபாரடே விதிகளை கூறுக. தேர்ட் ஒன் லென்ஸ் லா, தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லா கொஸ்டின் விட விடாதீங்க பசங்க, நல்லா பார்த்துங்க. லென்ஸ் விதியை கூறுக. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், அதாவது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கும் ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டுமே பார்த்து வச்சுங்க, கன்ஃபியூஷன் மட்டும் ஆயிடாதீங்க பசங்களா. நெக்ஸ்ட் 5th ஒன் வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF, தூண்டப்பட்ட மின்னியக்கி விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. 6th ஒன் டிஃபைன் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன், இந்த 2 இண்டக்ஷன் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. 7th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்று மற்றும் இறக்கு
மின்மாற்றிகள் என்றால் என்ன அதுவும் பார்த்து வச்சுங்க. 8th ஒன் டிஃபைன் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் an alternating current, அதாவது ஒரு மாறு திசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பை வரையறு. 9th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. டிஃபைன் ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆர்எம்எஸ் மதிப்பை வரையறு. 10th ஒன் வாட் இஸ் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒத்த தீர்வு அதிர்வெண் என்றால் என்ன. நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா how will you define Q factor, Q காரணி வரைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுங்க. டிஃபைன் வாட்லெஸ் கரண்ட் பா, சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன. 13th ஒன் give one definition of power factors, திறன் காரணியின் ஒரு வரையற்றி தருக. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசன் பசங்க, மொத்தமே 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச இந்த லெசன் ஃபுல்லாக கூட பார்த்துங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன, வாட் ஆர் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. மின்காந்த அலைகள் என்றால் என்ன. 3rd ஒன் பார்த்தீங்கன்னா give two uses of IR radiation, மைக்ரோவேவ்ஸ், யூவி ரேடியேஷன். இதை இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. சும்மா ரெண்டு யூசஸ் ஈச் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் சப்டிவிஷன் பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் வாட் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ், ஃப்ரான்ஹோஃபர் வரிகள் என்றால் என்ன. ஓகே பசங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணிங்கப்பா. ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சிருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மீடியம் பசங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து வால்யூம் 1 பார்த்துருக்கீங்களா. வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பா. கீப் சப்போர்ட்டிங்காக வச்ச சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் செட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.